வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் பெங்களூரில். ஆக்சுவலாக இந்த மெட்ரோ வந்து 2 வீக்ஸ் பேக் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் போயிருந்தோம். இந்த மெட்ரோ ஆக்சுவலாக வந்து எல்லோ லைன் மெட்ரோ. ஸோ வந்து ஆர்வி ரோட்லேருந்து பொம்மசந்திரா வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இடையில வந்து 16 ஸ்டேஷனுக்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து பொம்மனஹள்ளி வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இங்கே தான் இந்த பிளாட்ஃபார்ம் 1 பிளாட்ஃபார்ம் 2. நாங்கள் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதை வந்து இந்த இந்த ஸ்கேன் போர்டில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக பர் ஹெட் வந்து 30 ரூபா. ஆக்சுவலாக அதுதான் டிக்கெட்டு. அதிகுட்டனுக்கு ஆக்சுவலாக டிக்கெட் கிடையாது, அவனுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அதிகுட்டனோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக அவன் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தான். அதுவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், ட்ரெயினில் போகிறோன்னு. அதுவும் இது அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைமுன்றனால அவன் அது எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியல. ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாகவே இருந்தான். அதுவும் இல்லாமல் இது வந்து 2 வீக்ஸ் பேக் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிஎம் மோடி அவங்க தான் ஓப்பன் பண்ணி இனாகுரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது, நல்லா நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 750 வோல்ட் கரண்ட் பாஸ் ஆகுது. நம்ம நார்மல் ட்ரெயினில் வந்து மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மெட்ரோன்றதுனால கீழே தான் இருக்கும். ஸோ அந்த சைடு போகக்கூடாது. அதனால் அங்கே வந்து ரொம்ப 2-3 செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க. ஸோ அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து 750 வோல்ட் கரண்ட் பாஸ் ஆகுறனால. அந்த சைடு செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. இது போய் எங்களுக்கு வந்து ரிட்டன் வந்துடும். ஸோ வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ வந்து பெருசாக கூட்டம்ன்ற மாதிரி இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக அப்படிலாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்தது ட்ரெயின். பாருங்கள், ஆக்சுவலாக லேடிஸ் கோச் தனியாக இருக்குது மெட்ரோவில். அப்புறம் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ட்ரெயின் வர கொஞ்சம் அடுத்த 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க பார்த்திங்கன்னா மேலே இறங்க கீழே இறங்க இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமேவும். அதான் அதிகுட்டனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் போகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லோ லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நம்ம எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு. ஸோ இதை கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போகக்கூடாது, பிகாஸ் வந்து கரண்ட் பாஸ் ஆகுறனால. அது இங்கே பாரு, அது ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் 2 3 4